ஒதுங்குகிறாரா ஒதுக்குகிறார்களா? அண்ணாமலை விலகல் பின்னணியில் அலையடிக்கும் செய்திகள். தனக்கு அளிக்கப்பட்டிருந்த 6 தொகுதிகளுக்கான தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்ததன் மூலம் பாஜகவில் மட்டுமல்லாது தமிழக அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை. உடல் நலமின்றி இருக்கும் தந்தையை அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டியதால் இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக காரணமும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. இதன் மூலம் பாஜக தலைமைக்கு மறைமுகமாக பல செய்திகளை அவர் சொல்லி இருப்பதாகவே தெரிகிறது. மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியை விட்டு விலகிய அதிமுக அண்ணாமலையை மாநில பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினால்தான் மீண்டும் கூட்டணிக்கு வருவோம் என்று நிபந்தனை வைத்தது. அதை ஏற்று அண்ணாமலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுகவுடன் மீண்டும் கை குலுக்கியது பாஜக தலைமை. இதனால் விரக்தியில் இருந்த அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போவதாக கூட பல செய்திகள் வெளிவந்தன. இதை அடுத்து அவரை 2 முறை டெல்லிக்கே அழைத்து உரிய விதத்தில் சமாதானப்படுத்தி அனுப்பியது பாஜக. இதை தொடர்ந்து அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என அடுத்த கட்ட செய்திகள் வெளியாகின. அதுவும் நடக்காத நிலையில் தமிழக பாஜக முக்கிய தலைமை டெல்லி ஆலோசனை கூட்டத்துக்கு அழைத்த போது திருமண நிகழ்ச்சியை காரணம் காட்டி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார் அண்ணாமலை. இந்த நிலையில்தான் அவரை 6 தொகுதிகளுக்கான தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்மையில் அறிவித்தார் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இதை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டிய அண்ணாமலை இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக மாநில தலைமைக்கு தகவல் அனுப்பிவிட்டு அதை பொதுவெளியிலும் சொல்லி இருக்கிறார். தன்னை கலந்தாலோசிக்காமல் தன்னை இந்த பொறுப்பில் நியமித்ததே அண்ணாமலை விலகலுக்கு முக்கிய காரணம் என்று சொல்பவர்கள் மாநில தலைவராக இருந்த தன்னை குறிப்பிட்ட 6 தொகுதிகளுக்குள் மட்டும் அடைப்பதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்பவரால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் எப்படி செல்ல முடியும் என்று கேள்வியும் எழுப்புகிறார்கள். அமித்ஷா கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே அதிமுக மீதான தனது விமர்சனங்களை அண்மை காலமாக நிறுத்திவிட்டார் அண்ணாமலை. எனினும் பழனிசாமிக்கு கைகூப்பி வணக்கம் சொன்னாலும் பழைய சம்பவங்களை எல்லாம் அவர் இன்னும் மறந்திருப்பதாக தெரியவில்லை. இதனால் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேர்தல் நேரத்தில் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகாமல் இருக்கும் பொருட்டே அண்ணாமலையை குறிப்பிட்ட 6 தொகுதிகளை மட்டும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்புக்குள் அடக்கியது பாஜக தலைமை என்கிறார்கள். இம்முறை அரவக்குறிச்சிக்கு பதிலாக கோவையிலேயே ஒரு தொகுதியில் போட்டியிடும் திட்டத்திலும் இருந்தார் அண்ணாமலை. ஆனால் இப்போதுள்ள சூழலில் அண்ணாமலையை வேட்பாளர் பட்டியலுக்குள் கொண்டு வரவே பாஜக தலைமை யோசிப்பதாகவும் தெரிகிறது. இதையெல்லாம் ஓரளவுக்கு யூகித்துக் கொண்ட அவர் இந்த பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2024 மக்களவை தேர்தலில் அண்ணாமலை 18% வாக்குகளை பாஜக கூட்டணிக்கு பெற்று தந்தார். இப்போது கூட்டணியில் அதிமுகவும் இணைந்திருப்பதால் அந்த கட்சியின் வாக்குகளையும் சேர்த்தால் பாஜக கூட்டணி சுமார் 40% வாக்குகளையாவது தக்க வைத்து காட்ட முடியும். அது நடக்காமல் போனால் அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை குறைத்ததுதான் அதற்கு காரணம் என அவரது விசுவாசிகள் நிச்சயம் பிரச்சாரம் செய்வார்கள். அகில இந்திய அளவில் காங்கிரசின் முகமாக இந்திரா காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்ட சமயத்தில் தமிழ்நாட்டில் காமராஜர் காங்கிரசின் முகமாக நின்று கணிசமான வாக்குகளை பெற்று வென்று காட்டினார். அவருக்கு பிறகு ஒரு கட்டத்தில் காங்கிரசின் முகமாக தமிழ்நாட்டில் மூப்பனார் நின்றார். அதனால்தான் 1996 தமிழ் மாநில காங்கிரஸை அவர் உருவாக்கிய போது பெரும் பகுதியான தமிழக காங்கிரசார் அவருக்கு பின்னால் நின்றார்கள். அதே போல அகில இந்திய அளவில் பாஜகவின் முகமாக பிரதமர் மோடி முன்னிறுத்தப்படும் நிலையில் தமிழக பாஜகவுக்கு தனது வருகையால் தனித்துவமான ஒரு முகத்தை கொடுத்தவர் அண்ணாமலை. அப்படி இருக்கையில் இப்போது அதிமுகவுக்காக யோசித்து அண்ணாமலையை ஓரம் போக சொல்வது பாஜகவுக்கு எத்தகைய பலனை தரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.